தாவீதும் சவுலும். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுப்புத்திரர் அதை செய்தார்களேயாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்திவிட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். தாவீதும் அபிசாயும் சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போகிறார்கள். சவுலும் அவருடைய மனுஷரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சவுலோ அல்லது அவருடைய மனுஷரோ விழித்துக் கொண்டால் தாவீதை பிடித்து கொன்று போடுவார்கள். ஆனாலும் தாவீது சவுலோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். சவுல் விழித்துக் கொண்ட பின்பு தன்னை அவரால் பிடிக்க முடியாதபடி தாவீது பாதுகாப்பான இடத்திற்கு போகிறார். அந்த இடம் சவுல் பாளையம் இறங்கியிருக்கிற இடத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. இருவரும் பேசிக் கொள்வது அவர்களுடைய செவிகளுக்கு கேட்க வேண்டும். ஆகையினால் தாவீது அதிக தூரத்திற்கும் போகக்கூடாது, மிகவும் அருகாமையிலும் இருக்கக்கூடாது. தாவீது தனக்கு பாதுகாப்பான இடத்தை தேடுகிறார். சவுல் பாளையம் இறங்கியிருக்கிற மலையில ஒரு கொடுமுடி இருக்கிறது. தாவீது சவுல் தூங்குகிற இடத்தை கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தனக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே போயிருக்கிறார். தாவீது அங்கே இருந்து ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்று கேட்கிறார். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்று கேட்கிறான். சவுலும் அவருடைய மனுஷரும் தாவீதின் வார்த்தைகளை கேட்க மாத்திரமே முடியும். அவர்களால் தாவீதை பிடிக்க கூடாதபடிக்கு தாவீது தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஏறி நிற்கிறார். தாவீது உயரத்தில் இருந்து சவுலின் படைத்தளபதியாகிய அப்னேரை கூப்பிடுகிறார். சவுலின் பாளையத்தில் நடைபெற்ற சம்பவத்தை தாவீது அப்னேருக்கு சொல்லுகிறார். தாவீது முதலில் சவுலை எழுப்பாமல் அப்னேரை எழுப்புகிறார். அப்னேர் சவுலின் படைத்தளபதி. சவுலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்னேருக்கு உள்ளது. ஆனால் அப்னேரோ சவுலை பாதுகாக்காமல் தூங்கிவிட்டார். அப்னேர் தூங்கியதை பார்த்து சவுலை பாதுகாக்க வேண்டிய அவருடைய மனுஷரும் தூங்கிவிட்டார்கள். ஆகையினால் அப்னேரின் தப்பிதத்தை உணர்த்துவதற்காக தாவீது முதலில் அப்னேரை கூப்பிடுகிறார். தாவீது அப்னேருக்கு நேராக, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்று கேட்கிறார். தன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவது யார் என்பது அப்னேருக்கு தெரியவில்லை. ராஜா தூங்கிக் கொண்டிருக்கும் போது இதுபோல யார் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ராஜாவின் தூக்கம் கலைந்து போகும்.
சவுலின் உயிரை பற்றி அப்னேருக்கு கவலை இல்லை. ஆனால் சவுலின் தூக்கத்தை பற்றி அப்னேருக்கு அக்கறை இருக்கிறது. தாவீது அப்னேரை நோக்கி கூப்பிட்டவுடன் அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்று கேட்கிறான். தாவீதின் வார்த்தைகள் அப்னேருக்கு கூக்குரல் இடுவது போல தெரிகிறது. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்று சொல்லுகிறார். அப்னேர் சவுலுக்கு படைத்தளபதியாய் இருக்கிறார். சவுலின் ஜீவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்னேருக்கு உள்ளது. இஸ்ரவேலிலே அப்னேருக்கு சமமான வீரன் ஒருவனும் இல்லை. ஆனாலும் அப்னேர் தன் ராஜாவாகிய சவுலை பாதுகாக்காமல் தூங்கிவிட்டார். அப்னேரின் மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் அவரோடு கூட தூங்கிவிடுகிறது. கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ராஜாவை பாதுகாக்க வேண்டியது அவருடைய மனுஷரின் கடமை. ஆனால் அவர்களோ ராஜாவை பாதுகாக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். சவுலின் மனுஷர் மரிப்பதற்கு முன்பாக அப்னேர் மரிக்க வேண்டும். அப்னேரே சவுலின் படைத்தளபதி. சவுல் அப்னேரையும் தன்னுடைய மனுஷரையும் நம்பி தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு நடுவில் தூங்கினார். ஆனால் சவுலின் மனுஷரோ சவுலோடு கூட தூங்கிவிட்டார்கள். சவுலும் அவருடைய மனுஷரும் தூங்கிக் கொண்டிருந்த போது தாவீது அங்கே வந்தார். தாவீது வந்ததை அவர்கள் ஒருவரும் காணவில்லை, ஒருவரும் அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. தாவீது தங்கள் மத்தியிலே வந்தார் என்பதை அவர்களால் நம்பவும் முடியவில்லை. தான் அவர்கள் மத்தியிலே வந்ததற்கு தாவீது அப்னேருக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறார். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்று தாவீது அப்னேரிடம் சொல்லுகிறார். சவுல் தாவீதை தன்னுடைய சத்துருவாக பாவிக்கிறார். ஆனால் சவுலின் ஈட்டியோ இப்போது தாவீதின் கையில் இருக்கிறது. தாவீது நினைத்திருந்தால் சவுலின் ஈட்டி இருக்கிற தாவீதின் கையிலே சவுலின் தலை இருக்கும். சவுலின் ஈட்டியை எடுத்துக்கொண்டு வந்த தாவீதால் அவருடைய தலையை எளிதாக எடுத்துக்கொண்டு வந்திருக்க முடியும். சவுல் அப்னேரையும் தன்னுடைய மனுஷரையும் நம்புகிறார். அவர்களே தன்னுடைய சிநேகிதர் என்று நினைக்கிறார். இப்போது தனக்கு உண்மையான சிநேகிதர் யார் என்பதை சவுலும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை சவுலோடு கூட இருக்கிற மனுஷரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்னேர் சவுலை பாதுகாக்காமல் தூங்கிவிட்டார். தாவீது சவுலை கொன்று போடாமல் அவரை ஜீவனோடு விட்டுவிட்டார். சவுலுக்கு உண்மையான சிநேகிதன் யார் என்பதை ஜனங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். சவுலை காக்காமல் போன அப்னேரா அல்லது சவுலை கொல்லாமல் உயிரோட்டு விட்ட தாவீதா? இவர்கள் இருவரில் சவுலுக்கு மெய்யான சிநேகிதர் யார் என்பதை ஜனங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். தாவீது அப்னேரோடு பேச ஆரம்பித்த போது சவுல் தூங்கிக் கொண்டிருந்தார். தாவீதின் வார்த்தைகளை கேட்டு அப்னேர் தன் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்ததைப் போல சவுலும் தன் தூக்கத்தை விட்டு எழும்புகிறார். அப்னேருக்கு தாவீதின் சத்தம் தெரியாது. ஆகையினால் தாவீது அப்னேரை கூப்பிட்ட போது, ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்று அப்னேர் கேட்டார். சவுலுக்கு தாவீதின் சத்தம் நன்றாய் தெரியும். அவர் தாவீதின் சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார். தாவீது அப்னேரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்று கேட்கிறார். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லுகிறார். சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து கொண்டார். மறுபடியும் அவர் தன் சுய நினைவுக்கு வந்து தான் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறார். சவுல் தாவீதை என் மருமகனாகிய தாவீதே என்று சொல்ல வேண்டும். ஆனால் சவுலோ தன் மகள் மீகாளை வேறொருவனுக்கு மனைவியாக கொடுத்து விட்டார். ஆகையினால் சவுல் தாவீதை மருமகனே என்று கூப்பிடாமல் என் குமாரனாகிய தாவீதே என்று கூப்பிடுகிறார். சவுல் தாவீதை கொன்று போட தீர்மானித்திருக்கிறார்.
சவுலை பிடித்து கொல்லுவதற்காகவே சவுல் இந்த வனாந்திரத்திற்கு வந்திருக்கிறார். ஆனாலும் தாவீதின் சத்தத்தை அறிந்தபோது சவுலின் இருதயத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. தாவீது தன்னுடைய நற்குணத்தினால் சவுலின் மனதையும் அவருடைய மனச்சாட்சியையும் தொடுகிறார். தாவீது சவுலை நோக்கி, என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்று கேட்கிறார். தாவீதிடத்தில் ஒரு பொல்லாப்பும் இல்லை, சவுலிடத்தில்தான் பொல்லாப்பு இருக்கிறது. சவுல் தாவீதை கொல்ல முயற்சி பண்ணுகிறார். தாவீதோ தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காக முயற்சி பண்ணுகிறார். சவுலை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் தாவீதின் மனதில் இல்லை. நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்று தாவீது சவுலிடத்தில் கேட்கிறார். தாவீதின் இந்த கேள்விக்கு சவுலிடம் பதில் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே சவுலின் பொறாமை குணத்தை அறிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை நேசித்து அவரை மதிக்கிறார்கள். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உண்மையோடு யுத்தம் பண்ணினார். அவர்களுக்குள் போக்கும் வரத்துமாக இருந்து அவர்களுடைய காரியத்தை விசாரித்து வந்தார். தாவீது இப்போது வேதனைகளையும் நெருக்கங்களையும் அனுபவித்து வருகிறார். சவுல் தாவீதை பகைப்பதினால் தாவீதுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அவற்றில் 2 பிரச்சனைகளை மாத்திரம் தாவீது இங்கு சொல்லுகிறார். தாவீது இப்போது அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களின் மத்தியில் இருக்கிறார். தான் கர்த்தரை விட்டு துரத்திவிடப்பட்டவர் போல தாவீது வேதனைப்படுகிறார். இது தாவீதின் மனதில் ஏற்பட்டிருக்கிற முதலாவது வேதனை. தாவீது சவுலுக்கு வேலையாளாகவும் அடியானாகவும் இருக்கிறார். ஆனால் சவுலோ தாவீதை தன்னுடைய சத்துருவாக பாவிக்கிறார். தாவீது சவுலை நேசித்தாலும் சவுல் தாவீதை பகைக்கிறார். இது தாவீதின் மனதில் ஏற்பட்டிருக்கிற இரண்டாவது வேதனை. தாவீது தன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கும் இவ்விரண்டு வேதனைகளையும் சவுலுக்கு தெளிவாக சொல்லுகிறார். தாவீது சவுலை நோக்கி, இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களேயாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே என்று சொல்லுகிறார். சவுலின் பொறாமை குணத்திற்காக தாவீது அவனை குற்றப்படுத்தவில்லை. கர்த்தரே சவுலை தனக்கு விரோதமாக எடுத்து விட்டிருக்கலாம். அதற்காக கர்த்தர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவீது கூறுகிறார். தனக்கு எதிராக எழும்பி வருவது மனுஷனுடைய கிரியையாக இருக்கும் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் இஸ்ரவேல் தேசத்தில் தங்கியிருந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். இப்போது சவுல் தாவீதை துரத்திவிட்டு அவரை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவராகி விட்டார். அந்நிய தேவர்களை சேவிக்குமாறு தன்னை அனுப்பிவிட்டதாக தாவீது சவுல் மீது குற்றம் சுமத்துகிறார். தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தபோது அவர் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோடு கூட இருந்தார். இப்போதோ தாவீது அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அவர்களோடு சேர்ந்து தாவீதும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுமாறு சோதிக்கப்படுகிறார். கர்த்தருடைய கிருபையும் அனுக்கிரகமும் தாவீதுக்கு இருப்பதினால் தாவீது அந்நிய ஜனத்தாருடைய விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஜீவிக்கிறார். தாவீது கர்த்தரை நம்புகிறார். அவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனத்தார் தாவீதை தங்கள் தேசத்திலிருந்து துரத்தி விட்டார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்திலே இருந்திருந்தால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடு சேர்ந்து அவரும் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வார். ஆனால் தாவீதுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் சிலாக்கியம் கிடைக்கவில்லை. சவுல் தாவீதை துரத்தி விட்டதினால் தாவீது இப்போது விக்கிரக ஆராதனைக்காரர் மத்தியிலே இருக்கிறார். அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரரோடு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. தாவீது இதை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு தன்னுடைய மனதின் வேதனைகளை சவுலுக்கு சொல்லுகிறார். இந்த வேதனையை அனுபவிப்பதற்கு
நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்று தாவீது சவுலிடத்தில் கேட்கிறார். தன்னிடத்தில் ஒரு தப்பிதமும் இல்லை என்பதையும் ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பதையும் தாவீது சவுலுக்கு தெளிவுபடுத்துகிறார். சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வருகிறார். இதில் நீதியான காரணம் எதுவும் இல்லை என்றும் தாவீது சவுலுக்கு சொல்லுகிறார். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. தாவீதோ தன் உயிரை காத்துக்கொள்ள மலைகளிலும் கெபிகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறவர். தாவீது சவுலிடத்தில் தன்னை பற்றி பேசும்போது தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். தான் மலைகளில் ஒரு கௌதாரியைப் போல இருப்பதாகவும் சவுலோ அந்த கௌதாரியை வேட்டையாடுகிற வேட்டைக்காரரைப் போல இருப்பதாகவும் தாவீது தன்னையும் சவுலையும் ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். தான் ஒரு தெள்ளுப்பூச்சியைப் போல இருப்பதாகவும் சவுலோ இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பதாகவும் இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடி வந்தது போல தன்னை தேடி பின்தொடர்ந்து வருகிறார் என்றும் தாவீது சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய பரிதாபமான நிலைமையை சவுலிடத்தில் சொல்லிவிட்டு, இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக என்றும் சொல்லுகிறார். தெள்ளுப்பூச்சியை பிடிக்கப் போனால் அந்த பூச்சி பயந்து ஓடும். தன்னை பிடிக்கிறவர்களை எதிர்த்து நின்று தாக்கும் வல்லமை தெள்ளுப்பூச்சிக்கு இல்லை. தான் அப்படிப்பட்ட தெள்ளுப்பூச்சியை போல இருப்பதாக தாவீது தன்னை தாழ்த்தி பேசுகிறார். தாவீது சவுலோடு சமாதானமாய் இருக்கவே விரும்புகிறார். அவர் சவுலோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளவும் விரும்புகிறார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் நடுவிலே பிரச்சனைகள் இருக்கும் என்றால் நாம் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. நாம் பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாவதற்கு முன்பாக அவரோடு சிநேகமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாதார பலியின் மூலமாய் நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பகையாகிய நடுச்சுவர் இடிந்து விழும். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:14-16 வரை. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. தாவீதுக்கு சவுல் மீது பகை இல்லை. ஆனால் சவுலின் மனுஷர் அவருக்கு தீய ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். சவுல் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தாவீதின் மீது கோபப்படுகிறார், பொறாமைப்படுகிறார். தனக்கு விரோதமாக சவுலுக்கு தீய ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள் என்று தாவீது சொல்லுகிறார்.